சின்னஞ்சிறு ரத்தினமே சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, என்ன சொல்லி உன்னை அள்ளி தாலாட்டு பாடுவே, தாலாட்டு பாடுவே. நாங்க எல்லாரும் வீட்டை வைக்கிற கிறிஸ்துமஸ் மரம் பற்றி இப்ப பார்க்கலாம். கிறிஸ்துமஸ் மரம். கிறிஸ்துமஸ் மரம் என்பது கிறிஸ்துமஸ் பண்டிகையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாகும். இது கிறிஸ்தவ மரபில் பல நூற்றாண்டுகளாக பின்பற்றப்பட்டு வரும் ஒரு பழக்கம். வீடுகளையும் தேவாலயங்களையும் அலங்கரிப்பதில் இந்த மரம் முக்கிய பங்கு வகிக்கிறது. கிறிஸ்துமஸ் மரத்துல வரலாறு. கிறிஸ்துமஸ் மரம் வைக்கும் பழக்கம் முதலில் ஜெர்மனியில் தொடங்கியது. 10ஆம் நூற்றாண்டில் புனித போனிபஸ் என்ற மறைபரப்பாளர் ஜெர்மனியில் இருந்தபோது அந்தூரில் இருந்த மக்கள் ஓக் என்ற மரத்தை வழிபடுவதை கண்டார். அதை எதிர்த்த அவர் அந்த மரத்தை வெட்டி வீழ்த்திய போது அதே இடத்தில் ஒரு ஃபிர் மரம் வளர்ந்தது. இது கிறிஸ்தவ நம்பிக்கைகளின்படி கிறிஸ்துவின் உயிர்ப்பை குறிக்கிறது. அன்றிலிருந்து இந்த ஊசியிலை தாவரத்தை அலங்கரித்து கிறிஸ்துமஸ் பண்டிகையின் அடையாளமாக கொண்டாடும் வழக்கம் தோன்றியது. 16ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனியில் இருந்த கிறிஸ்தவர்கள் தங்கள் வீடுகளுக்கு அலங்கரிக்கப்பட்ட மரங்களை கொண்டு வந்தனர். இந்த அலங்கரிக்கப்பட்ட மரங்கள் அந்த மரபின் நவீன வடிவத்தை உருவாக்கியது. மெழுகுவர்த்திகள், ஆப்பிள்கள், கொட்டைகள் போன்றவற்றால் இம்மரம் அலங்கரிக்கப்பட்டது. மின் விளக்குகள் வந்த பின்பு மெழுகுவர்த்திகளுக்கு பதிலாக மின் விளக்குகளால் இம்மரம் அலங்கரிக்கப்பட்டது. பிரான்ஸ் இளவரசி ஹெலினா. 1521 பிரான்ஸ் இளவரசி ஹெலினா தனது திருமணத்திற்கு பின்பு பாரிஸில் ஒரு கிறிஸ்துமஸ் மரத்தை கொண்டு வந்தார். இது கிறிஸ்துமஸ் மரம் நுழைதலின் முதல் நிகழ்வாக கருதப்படுகிறது. பிரிட்டனின் ஆரம்பகால மரபு. பிரிட்டனில் சில நூற்றாண்டுகளாக பச்சை இலைகளையும் கொம்புகளையும் வாசல்களில் தொங்க விடுவது தீய ஆவிகள் அணுகாது என நம்பப்பட்டது. கிறிஸ்துமஸ் மரத்தின் பயன்பாடு இதனோடு தொடர்புடையதாகவும் இருக்கலாம். கிறிஸ்துமஸ் மரத்துக்கு மத ரீதியான முக்கியத்துவம். மறுவாழ்வுக்கான அடையாளம். கிறிஸ்துமஸ் மரம் குளிர்காலத்திலும் பசுமையாக இருக்கும் ஊசியிலை தாவரத்தில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. இது புது வாழ்வையும் மறுவாழ்வையும் குறிக்கிறது. விசுவாசத்தின் அடையாளம். புனித போனிபஸ் கதையில் வருவதை போல் இந்த மரம் விசுவாசத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. பரலோகத்தின் நினைவு. கிறிஸ்துமஸ் மரத்தின் உச்சியில் வைக்கப்படும் நட்சத்திரம் இயேசுவின் பிறப்பின் போது வழிகாட்டிய பெத்லகேம் நட்சத்திரத்தை குறிக்கிறது. மரத்தின் வடிவம். மரத்தின் முக்கோண வடிவம் 3 பரிமாணங்களான தந்தை, மகன், தூயாவி ஆகியோரை குறிக்கிறது. இதை அலங்கரிக்கிற முறை பற்றி பார்க்கலாம். கிறிஸ்துமஸ் மரம் வண்ணமயமான மின் விளக்குகள், பந்துகள், மிட்டாய்கள், மணிகள் போன்றவற்றால் அலங்கரிக்கப்படுகிறது. கிறிஸ்துமஸ் மரத்தின் உச்சியில் ஒரு நட்சத்திரத்தையோ அல்லது தேவதூதனையோ வைப்பது வழக்கம். கிறிஸ்துமஸ் மரத்தின் அடியில் பரிசு பொருட்களை வைப்பதும் அதனை அன்பானவர்களுக்கு பரிமாறிக்கொள்வதும் ஒரு பாரம்பரியம். அத்துடன் கிளைகளில் தொங்கவிடப்பட்டிருக்கும் பரிசு பொருட்கள் மக்களுக்கு மீட்பை கொடுத்த இயேசுவின் பிறப்பை குறிக்கிறது. நோர்வே ஃபிர்ஸ் மற்றும் நாமர் ஃபிர் போன்ற மரங்கள் கிறிஸ்துமஸ் மரங்களாக பயன்படுத்தப்படுகின்றன. தற்காலத்தில் செயற்கை கிறிஸ்துமஸ் மரங்களும் பயன்பாட்டில் உள்ளன. வத்திக்கானில் உள்ள புனித பேதுரு ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கும் கிறிஸ்துமஸ் மரம் பல ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படலாம். சில வேளை இம்மரம் 113 ஆண்டுகள் பழமையானதாகவும் 90 அடி உயரமானதாகவும் 8 டன் எடையுடையதாகவும் காணப்படலாம். பொதுவாக கிறிஸ்துமஸ் மரம் கிறிஸ்துமஸ் பாரம்பரியத்தில் முக்கிய இடத்தை பெறுகிறது. உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் இதனை மகிழ்வுடன் அலங்கரிக்கின்றனர். இது பனிக்காலத்தில் பசுமையாக இருக்கும் ஊசியிலை தாவரத்தின் வலிமையையும் இயேசுவின் உயிர்ப்பையும் அடையாளமாக கொண்டுகிறது.